பொதுமக்களின் அன்றாட யூபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படாது என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியுள்ளதாவது, ஒரு நபர் யூபிஐ மூலம் இன்னொரு நபருக்கு பர்சன் டு பர்சன் பணம் பரிவர்த்தனை செய்யும் போது எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. இவ்வாறு யூபிஐ பரிவர்த்தனை செய்யும் நபர்களுக்கு இலவச சேவை தொடரும். பொதுமக்களின் அன்றாட யூபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. வணிகர் தள்ளுபடி விகித எம்டிஆர் கட்டணம் நுகர்வோருக்கானது அல்ல. ஆண்டுக்கு ரூ.1 கோடிக்கும் அதிகமாக பரிவர்த்தனை மேற்கொள்ளும் பெரிய அளவிலான வணிகர்களிடம் மட்டுமே குறிப்பிட்ட குறைந்தபட்ச கட்டணம் விதிப்பது குறித்து தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா முழுமையாக நிறைவேறிய பிறகே இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10,808 கனஅடியாக சரிந்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நேற்று முன்தினம் காலை வினாடிக்கு 18,875 கனஅடி நீர்வரத்து இருந்த நிலையில் நேற்று காலை 10,808 கனஅடியாக குறைந்தது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் தொடர்ந்து அதிகளவில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியதால் அருவியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தினம் வினாடிக்கு 18,000 கன அடியாக பதிவான நீர்வரத்து மாலையில் 9,500 கன அடியாகவும் நேற்று காலை 6,000 கனஅடியாகவும் படிப்படியாக குறைந்தது. கோயில்களுக்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வரும்போது பக்தர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாமல் இருக்க இந்து சமய அறநிலையத்துறை புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அறநிலையத்துறை ஆணையர் டிஜி வினய் அனைத்து செயல் அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கை, திரைத்துறை உள்ளிட்ட கலைத்துறை பிரபலங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் விஐபி கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருவது தெரிந்தால் குறைந்தது ஒரு நாளைக்கு முன்பே அது குறித்த ஆணையர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்களின் வருகை நேரம் மற்றும் அவர்களுடன் எத்தனை பேர் வருகிறார்கள் என்ற முழு விவரத்தையும் கட்டாயம் அளிக்க வேண்டும். விஐபிக்கள் வருகையின் போது கோயில் வளாகத்துக்குள் புகைப்படம் எடுப்பதற்கும் வீடியோ பதிவு செய்வதற்கும் எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது. பிரபலங்களின் வருகையால் பொது பக்தர்களின் தரிசனத்துக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது. அவர்களின் நுழைவு மற்றும் நடமாட்டத்தை முறைப்படி ஒழுங்குபடுத்த வேண்டும். கோயிலின் புனிதத்தன்மை, மரபு மற்றும் ஒழுங்கு பாதிக்கப்படாத வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும். முன்கூட்டியே அனுமதி பெற்றவர்கள் அல்லது பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக அவசியமான அதிகாரிகள் அல்லது ஊழியர்கள் மட்டுமே விஐபிக்களுடன் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். தேவையில்லாத நபர்களை தவிர்க்க வேண்டும். இந்த விதிமுறைகளை அனைத்து கோயில்களிலும் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும்.